ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு வெங்காயத்துக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை பொடிசாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டியது, ரஃபாக கூட கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட காரத்துக்கு நான் 5 வரமிளகா எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல பேஸ்ட்டு, அதை அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா கிண்டி அதை கொஞ்சம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அதில் ஒரு மஞ்சள் பொடியெலாம் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டையும் தட்டி அதில் போடணும். போட்டு அதை மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறம் அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு சுவையான ஒரு வெங்காய தொக்கு தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை. இது ரைஸ்க்காகட்டும், இட்லி, தோசை எல்லாம் செம்மையாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.